ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு டெய்லி ரொட்டீன் vlog பார்க்கலாம். காலையில் டீ குடித்தாச்சு. டீ குடிச்சிட்டு ஊத்தப்பம் பண்ணேன். ஊத்தப்பம் வந்து கேரட் போட்டு கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணியிருந்தேன். அப்புறமா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி அதை எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்ப நல்லது. அதில் விட்டமின் ஏ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அது நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பனானா மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பனானாவை எப்போவுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். ஒரு மாதிரி ஆனோன்னே ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதுக்கப்புறமா அதை லைட்டாக வந்து நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம பீல் பண்ணி எடுத்தோம்னா வந்துடும். அதில் வந்து அந்த பனானா, அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள், அப்புறமா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அதை ஒரு ஸ்மூத்தி மாதிரி நம்ம மார்னிங் ஒரு 11 போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஹனி வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பாவக்காய் வந்து புளிக்குழம்பு பண்ணியிருந்தேன். அப்புறமா புடலங்காய் வந்து கூட்டு பண்ணியிருந்தேன். இந்த பாவக்காய் புளிக்குழம்புக்கும் புடலங்காய் கூட்டுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்புறமா வந்து காலிஃப்ளவரும் ரா பனானாவையும் ஃப்ரை பண்ணிட்டேன். மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுதான் நம்மளோட பிளேட்டிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.